Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா Epson L6490, L6270. So இந்த மாதிரி புதுசா நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. So இந்த மாடல்ஸ்லாம் இன்னும் நீங்க ஏன் வீடியோ போடல? So இந்த டீடைல் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. So இந்த மாடல் ஏன் நீங்க ரெக்கமெண்டும் பண்ண மாட்டீங்க ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு? So ஏனா நம்ம வந்து எந்த பிராண்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் கிடையாது. கஸ்டமரோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பிரிண்டர் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. ஸோ கஸ்டமரோட யூசேஜ் கேட்போம். ஸோ அவங்க ஆஃபீஸ் யூசேஜ்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் கொடுப்போம். ஹோம் செக்மெண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடல் கொடுப்போம். ஸோ ஜெராக்ஸ் ஷாப்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடல் கொடுப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இசை மையம் அந்த மாதிரிலாம் நடத்தப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் கொடுப்போம். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டு பட்ஜெட்டு அவங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாடலை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுறப்பையும் சரி, என் ஃப்ரெண்டு வந்து எப்சான் தான் நல்ல பிராண்ட் சொன்னாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெனான் தான் நல்ல பிராண்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிராண்ட் அப்படின்றத வச்சு நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ எப்சான்றது ஒரு பிராண்டு தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிரிண்டர்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ கலர் ஹோம் யூஸ் செக்மெண்ட் பிரிண்டர்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ ஸ்டுடியோ ஃபோட்டோ பிரிண்டர்னு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக சப்ளிமேஷன் பிரிண்டர்னு தனியாக எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக தனித்தனியாக நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை உங்களோட யூசேஜுக்கு நீங்கள் கரெக்டான மாடலை சூஸ் பண்ணுறதை வச்சு தான் உங்களோட பணமும் உங்களோட டைமும் சேஃப் ஆகுது. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஒரு கான்செப்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பொருளை சூஸ் பண்ண மட்டும்தான் நம்ம அந்த ப்ராடக்டோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை உணர முடியும். ஸோ இதை சூஸ் பண்ணி கொடுக்கறது தான் என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஒரு மெயினான ஒர்க்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எப்சானில் L6270. ஸோ இந்த 6270க்கு நம்ம அன்பாக்சிங்கே போடலை. ஏற்கனவே 6170க்கு நம்ம அன்பாக்சிங் போட்டிருப்போம். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனாக்கு முன்னாடி எப்சானோட L6170 அப்படின்ற மாடலை தான் இப்போ 6270ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி மாற்றிருக்காங்கன்னா இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கோட ஃபேக்ட்ரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல மாற்றுறாங்க அப்படின்னா டயக்ராம் மோட்ஸ் எல்லாமே மாறும், மாடல் நம்பர்ஸ் எல்லாமே மாறும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய 5 மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம மொபைல் ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பிரிண்டிங் கொடுக்குற இந்த மாதிரி 5 மார்க்ஸை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஹார்ட்வேர் சேஞ்சஸ்ன்றது எதுவுமே கிடையாது. எப்சானில் L6170வோட பிரிண்டர் தான் சேம், அதே ஃபீச்சர்ஸ் தான், அதே டெக்னாலஜி தான், அதே ஹார்ட்வேர் தான். ஸோ சாஃப்ட்வேரை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 5 மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ணி வந்தது தான் எப்சான் L6270. ஸோ இந்த L6270, 6490, 6460, ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6270, 6460ன்னு ஒரு மாடல் வரும். சொல்லப்போனால் இது ரெண்டுமே சேம் பிரிண்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ 6490 பார்த்தாலுமே சேம் பிரிண்டர் தான். ஏன்னா இது ரெண்டுலேயுமே ஒரே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதுலேயும் பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, ஏடிஎஃப், டியூப்ளெக்ஸ், வைஃபை எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயுமே பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, ஏடிஎஃப், டியூப்ளெக்ஸ், வைஃபை எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பிரிண்டரும் வேறு வேறு செக்மெண்ட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எப்சானில் எக்கோடேங்க் L6270 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் யூசேஜ் பிரிண்டர். ஸோ டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஃபோட்டோ பேப்பர்ஸ்க்கு பிராண்ட்ஸே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்மளாம் எடுத்துக்கிறதா. ஏன்னா க்ளோசி ஃபோட்டோ பேப்பர்ஸ்க்கு எப்சானில் இந்த மாடல்ஸ்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிலிட்டி கிடைக்காது. ஸோ இந்த 6490ன்ற மாடல் என்ன மாடல்? ஸோ இந்த 6490ன்றது எப்சானில் L15150, 15140, 15160 சொல்லப்போனால் கார்பரேட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக கன்சூமர் மாடலே கிடையாது, கார்பரேட் மாடல். ஸோ இந்த மாதிரி கார்பரேட் செக்மெண்ட்டுக்குனே கொண்டு வந்த மாடல் தான் ஒரு 5 மாடல். ஸோ அந்த 5 மாடல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 6460, 6490, 15140, 15150, 15160. ஸோ இந்த 5 மாடலுக்குமே சேம் மெயின்டெனன்ஸ் பாக்ஸு, சேம் டெக்னாலஜி ஹெட்டு, சேம் இங்கு. ஸோ கார்பரேட் செக்மெண்ட். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ள வரக்கூடிய இங்க் வந்து பார்த்தீங்கன்னா 008 இங்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸும் கொஞ்சம் ஹைரண்டாக இருக்கும். ஸோ இதில் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டர்லாம் எடுக்கிறது 10 வருஷம் ஆனாலும் ஃபேட் ஆகாது. ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து முடிச்சோடனே தண்ணிக்குள்ள முக்கினாலும் உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஸோ ஸ்பெஷலி ஃபார் டாக்குமெண்டர், அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆஃபீஸ் யூஸ்க்கு, அதிகமான பேஜஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஸோ பேங்க் செக்மெண்ட்டுக்கு, ஸோ இந்த மாதிரி அவங்க கூட எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் டக்குன்னு ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேடே ஆகக்கூடியத ஒரு சூட்டபிளான நல்ல குவாலிட்டியான இங்கும் ஹெட்டையும் கொண்டு வந்த டெக்னாலஜி தான் இந்த லேட்டஸ்ட்டாக வந்த கார்பரேட் சீரியஸ் டெக்னாலஜி. ஸோ 6460 வந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சீரியஸ் இங்க் தான், 008 இங்க். ஸோ எப்சானில் A3ல 15140 யூஸ் பண்ணுறது அதே தான், 15150 யூஸ் பண்ணுறது அதே தான், 15160 யூஸ் பண்ணுறது அதே தான். சேம் இதே இங்க் செக்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 6490 அப்படின்றது யாருக்கு சூட்டபிள்னு கேட்டிங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வாங்குறீங்களா தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒன்லி ஜெராக்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுக்குறது, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்லெட் அடிச்சு கொடுக்குறது, ஸோ ஸ்பைரலுக்காக 100 ஷீட் 150 ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி அதாவது முழுக்க மேட் பேப்பர்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வெளுத்து வாங்கும். ஆனால் க்ளோசி அப்படின்றது இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ க்ளோசி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபோட்டோ பேப்பர்ஸ், சொல்லப்போனால் பிவிசி ஷீட்டு, சிந்தட்டிக் ஷீட்டு, டிராகன் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி க்ளோசி டெக்னாலஜி உள்ள எந்த பேப்பர்ஸுமே இந்த இங்குக்கு சூட்டபிள் கிடையாது. மற்றபடி மேட் செக்மெண்ட் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சு வெளுக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பேஜஸ் வரை கூட இதில் கொண்டுட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹெட்டு, ஸ்ட்ராங்கான பிரிண்டர். ஒன்லி டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் மட்டும். இது யாரெல்லாம் சூஸ் பண்ணால் ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுக்க போகிறீங்க. மற்றபடி க்ளோசி செக்மெண்ட்டுக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னா இந்த 6490 சூஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு, ஸோ ஆஃபீஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும் தான் நிறைய பேப்பர்ஸ் இருக்க வேண்டியது. ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் பெரிய லெவலில் இருக்காது. மற்றபடி அவங்களுக்கு பிவி ஷீட்டு சிந்தடிக்ஸ் சுத்தமாக என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் சூப்பரான பிரிண்டர். பேங்க் செக்மெண்ட்டு, கார்பரேட் ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்குலாம் ஒரு குவாலிட்டியான கலர் பிரிண்டர் வேணும், வித் நல்ல ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாடலாக இருக்கணும், வித் கார்பரேட் சீரியஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த 6490. ஸோ இதில் டச் டிஸ்பிளே வந்துடும், இதில் பிரிண்ட் ஸ்கேன் காப்பி. இது திட்டத்திட்ட சொல்ல போனால் எம் சீரியஸில் 3170 ஒரு மாடல் வரும். பார்த்தீங்கன்னா அந்த 3170 பிளாக் அண்ட் ஒயிட் மாடல் சேம் அதே இதில் தான் இது கலர் மாடல். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற இங்கு, அதுக்கு யூஸ் பண்ணுற ஹெட்டு, அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாம் வேறு. ஸோ இதுக்கு இருக்கிற இங்கு, இதுக்கு இருக்கிற ஹெட்டு, இதுக்கு இருக்கிற டெக்னாலஜி வேறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனி செக்மெண்ட்டில் வந்த ஒரு 5 பிரிண்டர். 6460, 6490, 15140, 15150, 15160 இந்த 5 பிரிண்டருமே கார்பரேட் சீரிஸ்க்குமே தனியாக போட்ட மாடல்ஸ். ஸோ நீங்கள் அதிகமான பேஜஸ் ஈல்டு எடுக்கணும், ஒன்லி மேட் பேப்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, நார்மல் பிளைன் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டர். ஸோ வாரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 1 year ஆர் 50,000 பேஜஸ் 1,00,000 பேஜஸ் வரைக்கும் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு தூள் ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பிரிண்டர்ஸை நம்ம ஆஃபர்ஸ் போட்டு கிட்டத்தட்ட வருஷ கணக்காயிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட நியூ மெகா வெப்சைட் அப்டேட் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ஏகப்பட்ட பேருக்கு டீலர் கோட்ஸும் கிரியேட் பண்ணி நமக்காக கீழே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ நம்ம ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்சன்ல L6490. ஸோ இந்த 6490 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் செக்மெண்ட்டுக்கான சூப்பரான பிரிண்டர். நீங்கள் ஆஃபீஸ் யூஸ், ஸோ ஹோம் யூஸுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பிரிண்டர் ஒரு சூப்பரான பிரிண்டர். ஸோ பத்திரப்பதிவாளர்களுக்கு, ஸோ ஜெராக்ஸ் ஷாப்புக்கு, அதாவது எனக்கு ஃபோட்டோஸ்க்கு தனியாக பிரிண்டர் இருக்குது, ஜெராக்ஸ்க்கு ஒரு நல்ல பிரிண்டர் வேணும் அப்படின்னா எல்லாம் சூட்டபிளான சூப்பரான மாடல். இது இப்போ ஆஃபர் பிரைசிங் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் 27,990 ரூபாய். ஸோ 27,990 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லு. ஸோ நீங்கள் கம்பெனி பர்பஸ்க்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் ஜிஎஸ்டி காலம்னே தனியாக இருக்கும். உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இன்புட் பண்ணி பில்லு கொடுத்துருவோம். நீங்கள் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ 27,990 ரூபாய் அப்படின்றது தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ். நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 1 year வரைக்கும் ஃப்ரீ டோசல் சர்வீஸ்க்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் தனி டீம் இருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ அது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகும்போது உங்கள் பின்கோடை கொடுத்தீங்கனாலே டெலிவரி சார்ஜஸ் அதுவே கேட்டுரும். ஸோ இந்த 6490 யார் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ டாக்குமெண்ட் பேப்பர்ஸ், பிளைன் பேப்பர்ஸ், மேட் பேப்பர்ஸ், இந்த மாதிரி அதாவது ஸ்டிக்கர் பேப்பரே பார்த்தீங்கன்னா மேட் ஸ்டிக்கர் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோசி அப்படின்றது பிரிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், கம்பெனிஸே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் க்ளோசி, ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் பெரிய லெவலில் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 6270 பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், இதுவுமே டாக்குமெண்ட் பிரிண்டர் தான், கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது குவாலிட்டி வேற குவாலிட்டி. ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற இங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 001 இங்க்னு சொல்லி பழைய டெக்னாலஜிக்குள்ள இங்க். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற இங்க் பார்த்தீங்கன்னா 008 சொல்லி நியூ டெக்னாலஜிக்கான இங்க். ஸோ அந்த இங்க்குன்னே பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக நேம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இங்குக்கோட நேம் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா 008க்கு டூரா பிரைட் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த இங்குக்கு பேர். ஸோ இந்த இங்குக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிளாரியட் அப்படின்னு சொல்லி இங்குக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு இங்குக்குமே தனித்தனியாக பேர் வச்சு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் உள்ள இந்த 2 பிரிண்டர் தான். ஸோ இந்த 2 பிரிண்டர்ஸுமே நம்மளோட வெப்சைட் அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமாக ஸ்டாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் கூட நீங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் மொபைலில் ப்ரௌஸ் பண்ணி போகலாம், பிசியில் ப்ரௌஸ் பண்ணி போகலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஐஓஎஸில் ப்ரௌஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஐஓஎஸ்க்கு ஆப் தனியாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எந்த வேலை வந்தாலும் உங்களோட ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட் சேஃப் அண்ட் செக்யூராகவும் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வே இந்தியாஸ் நம்பர் 1 பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமராக கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளும் பேமெண்ட் கேட்வேவும் ஐஓஎஸ் ஆப்பையும் நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கேட்டாங்க. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுல துளியில் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. இந்த 6490 ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது.
மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸிங் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 27,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி, ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி, ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங், 1 year வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ், நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த L6270 ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதையுமே வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்சான் பிரிண்டர் மட்டும் கிடையாது, பிரிண்டர்ஸில் A to Z எல்லா மாடல்ஸுமே நம்மளோட சைட்ஸில் ரெடி ஸ்டாக்ல. ஸோ ப்ராப்பர் டேரக்ட் பிராண்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் டேரக்ட் பிராண்டோட சர்வீஸ் சப்போர்ட்டோட தான் செல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறோங்க, டக்குன்னு டயத்தை பேஸ் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அப்ளிகேஷனில் போய் ஆர்டர் பேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை.